ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 67. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 67. மோதிரம் ஈந்தேனோ பட்டரைப் போலே. மோதிரம் ஈந்தேனோ பட்டரைப் போலே. நமக்கு இப்பொழுது பட்டர் அப்படின்னு சொன்னாலே பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய முதல் பிள்ளை திருக்குமாரர் அப்படின்னு தெளிவா தெரியும். பல சரித்திரங்களை திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தையில இதுவரையில நாம பார்த்திருக்கிறோம். அந்த பட்டர் யாருக்கு மோதிரத்தை கொடுத்தார்? ஈந்தேன் அப்படின்னா கொடுத்தல்னு அர்த்தம். அந்த பட்டர் யாருக்கு மோதிரத்தை கொடுத்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை நாம இப்போ பார்க்கணும். இதை பார்ப்பதற்கு முன்னால் நாம எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இருக்க வேண்டிய ஆத்ம குணங்கள், ஆத்ம குணங்கள் என்பது எது? பிரதானமா சொல்லணும்னா சத்துவ குணம். எப்பவும் சாத்வீக சிகாமணியா இருக்க பயிற்சி பண்ணிக்கணும். சத்துவ குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ராஜச தாமச குணங்களை விட்டுவிட வேண்டும். அடுத்து அந்த ஆத்ம குணங்களுக்குள்ளே பல விஷயங்களை சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது பிறரிடத்தில் கோபப்படாமல் இருத்தல். இன்னொருத்தரை பார்த்து நமக்கு கோபப்படக்கூடாது, கோபம் வராம இருக்கணும். சுவாமி, இது என்ன நியாயம்? அவர் என்னை துன்புறுத்தினாலும் நான் கோபப்படக்கூடாதா? அவர் என்னை இகழ்ந்தாலும் அவமானப்படுத்தினாலும் நான் கோபப்படக்கூடாதா அப்படின்னு கேள்வி வரும். கேள்வி சரியானதுதான். ஆனா பதில் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா சம்பிரதாயத்தில் இதற்கு பல உதாரணங்கள் உண்டு. நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் சிஷ்யனானவன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பட்டியலிட்டு இருக்கிறார்கள். முதலிலே திருப்பாவையில் ஆண்டாள் என்ன சொல்லுகிறாள்னு பார்ப்போம். 2வது பாசுரம், வையத்து வாழ்வீர்கள்னு பாடல் இல்லையா? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றா. அதுல ஒரு வார்த்தை முக்கியமா பாருங்க, தீக்குறளை சென்றோதோம். செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. செய்யாதன செய்தோம்னா நம்ம முன்னோர்கள் எதை செய்ய வேண்டாம் எதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை செய்ய மாட்டோம். அதற்கு பக்கத்திலேயே சொல்றார் தீக்குறளை சென்றோதோம். அப்படின்னா வெறும் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் இடத்துல கோல் சொல்றதுன்ற அர்த்தம் மட்டும் பார்க்க கூடாது. தீக்குறள்னு சொன்னா தீய வார்த்தைகள், சுடு சொற்கள், இன்னொருத்தருடைய மனம் புண்படியாக படும்படியாக பேசுதல், அதை செய்வது கூடாது. அதுவும் ஒரு முக்கியமான கருத்து. இதை ஆண்டாள் தாயார் நமக்கு சொல்லி இருக்கிறார் இல்லையா? இத திருவள்ளுவர் சொல்லும் போது அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் இவையா 4 அப்படின்னு இதனால பிரிக்கிறார். இன்னா சொல் அப்படின்னா இன்னொருத்தர போய் சுடு சொற்கள் பேசுவது கூடாது. அவர்கள் துன்பப்படும்படியாக செய்யக்கூடாது. இவை 4 இயன்றது அறம். எது அறம் எது தர்மம்னு கேட்டா இதைத்தான் சொல்றார் இல்லையா? ரொம்ப ஆசைப்படுறது, பொறாமப்படுறது, பேராசைப்படுறது, தீய சொற்கள், கோபப்படுதல், இதெல்லாம் கூடாது. இன்னொருத்தர் இடத்துல துன்பமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். பகவான் ராமனுக்கு ரிபூனாமபி வத்சலஹா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்படின்னா தன்னுடைய எதிரிகள் கூட அந்த பகவானை கொண்டாடக்கூடிய அளவுக்கு வாத்சல்ய குணம் படைத்தவர். என்னைக்குமே ராமர் எல்லாரையும் போய் துன்புறுத்தணும், தனக்கு தீங்கு செய்தவனை கூட துன்புறுத்தணும்னு முதல்ல நினைக்க மாட்டார். பல வாய்ப்புகள் கொடுத்து அவன் இருந்தால் இன்னும் இந்த சமூகத்துக்கு கேடு என்றால்தான் பகவான் அவனை தண்டிக்கிறார் இல்லையா? அப்பேற்பட்ட ராமனே ராவணன் விஷயத்துல பல பேரை தூது அனுப்புகிறாள். அதுல அவர்கள் செய்த உபதேசம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சீதா பிராட்டியினுடைய பெருமையை பார்ப்போம். சீதா பிராட்டி தீயவனான ராவணன் தன்னிடத்தில் தவறான கண்ணோட்டத்தில் தன்னை பார்க்கிறான், தன்னை அடையணும்னு ஆசைப்படுகிறான். ஆனா அப்பேற்பட்ட தீயவனுக்கும் நல்வழியைத்தான் சொல்லுகிறாள் சீதா பிராட்டி. அதுக்கு அடுத்தபடியாக
இந்த சீதா பிராட்டி 10 மாசம் அந்த அசோகவனத்திலே சிறையில இருக்கிறாள். சுற்றி எவ்வளவு ராட்சசிகள், அந்த ராவணனுடைய பரிகரங்கள் எவ்வளவு துன்புறுத்தி இருப்பார்கள், எவ்வளவு மிரட்டி இருப்பார்கள், எவ்வளவு அவளுக்கு பயத்தை காட்டி இருப்பார்கள், அவமானப்படுத்தி இருப்பார்கள். அவள் உயிரோடு இருக்கிறதுக்கே விடாத அளவுக்கு அவளுக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? இப்ப நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நமக்கு வேண்டப்பட்டவங்க சக்தியோட இருக்கிறவங்க எதிரில் வந்த உடனே அவங்க கிட்ட போய் முதல்ல சொல்லுவோம், இல்ல பாத்தீங்களா நீங்க இப்பதான் வந்தீங்க, இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, இவள் என்ன செய்தா தெரியுமா, அவ என்ன செய்தாள் சொன்னாள் அப்படின்னு சொல்லி அவளை போய் போட்டு கொடுப்போம் இல்ல? அவங்கள பத்தி சொல்லி அவங்கள திட்டு வாங்கி அடி வாங்க வச்சு அவங்கள பயமுறுத்தி நாம பட்ட பயம் அவனுக்கு வரணும்னு பாப்போமா இல்லையா? ஆனா சீதா பிராட்டி அதை செய்யவில்லை. சரித்திரம் எடுத்து பாருங்க. திரும்ப ராமனிடத்துல சேர்ந்த சீதை எங்கேயுமே ராட்சசிகள் என்னை இந்த பாடுபடுத்தினார்கள், நான் துன்பப்பட்டேன் அப்படின்னு சொன்னாளான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஹனுமான் இந்த ராட்சசிகளை எல்லாம் நான் நசுக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன ந கஷ்சித் நாபராத்தியதி என்று குற்றம் செய்யாதவர்கள் யார் அப்படின்னு ராமன் குற்றம் செய்யலையா, நான் குற்றம் செய்யலையா, நீ குற்றம் செய்யலையான்னு பேசியிருக்கிறாளே சீதா பிராட்டி. தனக்கு துன்பம் செய்தவர்கள், தன்னை இழிவுபடுத்தியவர்களை கூட அவர்களிடத்தில் கருணை காட்டுகிறாள், அவர்களிடத்தில் உகப்பை காட்டியிருக்கிறாள், அவர்களை ரட்சித்திருக்கிறாள். அதுதான் சீதா பிராட்டியினுடைய குணம். இதை ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற உயர்ந்ததான ஒரு ரகசிய கிரந்தத்திலே பிள்ளை லோகாச்சாரியார் என்ற மகனீயர் சதாச்சாரிய அனுவர்தன பிரகரணம் என்று சொல்லுகிறார். ஒரு அதிகாரி, ஒரு பிரபன்னன், சரணாகதன் எப்படி இருக்கணும், தன்னுடைய ஆச்சாரியனிடத்துல எப்படி அனுவர்த்தனம் செய்யணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனிடத்துல என்ன குணங்கள் இருக்கணும்னு பட்டியலிட்டு கொண்டு வருகிறார். ஒரு சூர்ணிகைன்னு சொல்லுவாங்க, சூத்திரமா தான் சொல்றார். அதுல ஒரு அழகான சூத்திரம், பிராட்டி ராட்சசிகள் குற்றம் பெருமாளுக்கும் திருவடிக்கும் அறிவியாதா போலே தனக்கு பிறர் செய்த குற்றங்களை பகவத் பாகவத விஷயங்களில் அறிவிக்க கடவன் அல்லன். சொல்லக்கூடாதான். எப்படி பிராட்டி ராட்சசிகள் பண்ண குற்றத்தை பெருமாளுக்கோ இல்ல ஹனுமானுக்கோ சொல்லலையோ, அத போல தனக்கு யாராவது மத்தவங்க ஏதாவது குற்றம் செய்திருந்தா அதை பகவானிடத்துல போய் கோல் வைக்க கூடாது, பாகவதர்கள் மற்றவர்களிடத்துல போய் அதனை அறிவிக்க கூடாது அப்படின்னு இதை சொல்லுகிறார். அதுக்கடுத்தது இது முக்கியமான வாக்கியம், குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நாம இதை பயிற்சி பண்ணணும். நம்ம இடத்துல தப்பு செய்து விட்டார்கள், ஒருத்தர் நம்ம அபசாரப்படுத்துறாங்க, நம்மளை துன்புறுத்துறாங்க, நாம ஒண்ணுமே பண்ணல. இதேதான் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில நானேதான் ஆயிடுகன்னு சொல்றான். இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் அதனை இல்லை செய்யாதே உண்டு என்று இசைகை தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் அப்படின்னு அங்க சொல்றாங்க. நானேதான் ஆயிடுகன்னு பரதனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த குணம். அதத்தான் இங்க சொல்லுகிறார். குற்றம் செய்தவர்கள் பக்கள் பொறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும். ரொம்ப முக்கியமான வாக்கியம் இது, ரொம்ப முக்கியம். திரும்பவும் படிக்கிறேன், சொல்றேன், உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன் பாருங்கோ. குற்றம் செய்தவர்கள் பக்கள், யாரோ ஒருத்தர் நம்ம வசப்பாடிட்டார், நம்ம இடத்துல அபச்சாரப்பட்டுட்டார், தப்பாதான் செய்துட்டார், தெரியுது, நமக்கு நல்லா தெரியுது. ஏதோ அவருடைய நிலைமை அவருக்கு என்னவோ மனசுல நம்ம கிட்ட அப்படி தோணி விட்டது, அபச்சாரப்படணும், நம்ம மேல தப்பா நினைச்சிட்டாரா, இல்ல நம்ம மேல நிஜமாவே கோபமோ, ஏதோ எல்லாரும் முன்னால இழிவுபடுத்தி இகழ்ந்து பேசிட்டார், நம்ம மனம் புண்படும்படியாக ஏதோ பேசுறாருன்னு வச்சுக்கோ. நாம எப்படி நடந்துக்கணும் அதை சொல்றார். குற்றம் செய்தவர்கள் பக்கள் பொறையும், முதல்ல பொறுமையா இருக்கணுங்கிறார். அவர்கள் சொல்லும் போது அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அவன் பேசுறதெல்லாம் பேசட்டும் அப்படின்னு பொறுமையா இருக்கணுமா. அடுத்தது கிருபையும், கருணை காட்டணும். இப்படி நம்ம இடத்துல தப்பா நடந்துக்கிறானே, இத பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறானே, இவன் செய்த தவறுக்கு வேற ஏதாவது தண்டனை கிடைச்சிருமோ, யாரோ ராஜா தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பேசினியா பொது இடத்துல, அப்படி செய்யலாமா அப்படின்னு சிறையில கொண்டு போய் காவலர்கள் அடைத்து விட்டால், எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற பகவான் இவனை குறித்து இப்படி அபச்சாரப்படுறானேன்னு அவனிடத்துல மேலே அவனுக்கு பாபங்கள் ஏறிட்டு விட்டால், அவனுக்கு சேர்ந்து விட்டால் அப்படின்னு கருணை காட்டணுமா. சிரிப்பும், எதுக்கு சிரிக்கணும்,
சுவாமி உங்களை திட்டும் போது நீங்க சிரிக்கலாமான்னு கேட்டா சிரிக்கணும். எதுக்கு சிரிக்கணும்னு சொல்றாரு தெரியுமா? அவன் வசைப்பாடுவதோ துன்பப்படுத்துவதோ யாருக்கு? ஆத்மாவுக்கு கிடையாது, சரீரத்துக்கு தானே செய்யறான். இந்த சரீரம் என்பது ஜடப்பொருள், அறிவற்றது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த ஆத்மா வேற சரீரத்தை எடுத்துக்க போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த உடம்ப பார்க்கணும், பார்த்து சிரிக்கணும். நீ பேசுறதெல்லாம் இந்த சரீரத்துக்குடா, அது ஜடப்பொருள், இதோ விழ போகுது கீழே, நாளைக்கு கொளுத்த போறாங்க, எரிய போகுது. ஆத்மாவை நீ வசப்பாட முடியுமா? ஆத்மாவை நீ இகழ்ந்து பேச முடியுமா? ஆத்மா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இல்லையா? அதுக்காக சிரிக்கணுமா. அடுத்தது உகப்பும், சந்தோஷப்படணுமா. சுவாமி என்னது இது சந்தோஷப்படுறது? நம்ம ஒருத்தர் திட்டுனாக்கா அதை பார்த்து சந்தோஷப்படலாமா அப்படின்னு கேட்டா, தினமும் நாம செய்ய வேண்டியது 2 விஷயங்கள். பகவானுடைய குணானுசந்தானம், பகவானுடைய குணங்கள், பெருமைகள், கீர்த்திகள், அதையெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும், நினைக்கணும். இன்னொன்னு ஸ்வதோஷ அனுசந்தானம். நாம இவ்வளவு தாழ்ந்தவர்கள், இப்படி தப்பு பண்ணியிருக்கமே, நம்ம இடத்துல இந்த குறைகள் இருக்கே அப்படின்னு வருத்தப்படணுமா இல்லையா? என்னைக்காவது நினைக்கிறோமா? நாம எப்பவுமே மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஏன் நமக்கு இன்னும் ஆத்ம குணம் வரலையே, நம்ம கிட்ட இன்னும் இந்த குறைகள் இருக்கே, நம்ம இவ்வளோ தவறுகள் செய்யறோமே அப்படின்னு நம்முடைய தோஷங்கள், நம்முடைய குற்றங்களை நாம நினைக்கணும். இது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில செய்ய வேண்டியது. ஆனா நம்ம செய்யாம இருக்கோம் இல்லையா? அப்ப இவர் என்ன பண்ணார்? சபையில 4 பேர் முன்னாடி இதை செய்ததுனால நாம செய்யாத ஒரு காரியத்தை செய்து காட்டியிருக்காருல, அதனால சந்தோஷப்படணுமா. உகப்பு, அப்பா நான் மறந்த விஷயத்தை இவர் பண்ணிட்டாரே அப்படின்னு உகப்பு வரணும், சந்தோஷப்படணும். ஒருத்தர் நமக்கு இப்ப பெரிய உதவி பண்ணியிருக்காருல, நாம செய்ய வேண்டியதை செய்யல, அவர் செஞ்சிருக்கார், அப்ப அவருக்கு நாம பரிசு கொடுக்கணுமா இல்லையா? அததான் அடுத்து சொல்றார், உபகார ஸ்மிருதியும். அது ஏதாவது அவருக்கு கொடுக்கணும், அவருக்கு நன்றி ஏதாவது தெரிவிக்கணும், அவருக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுக்கணும், அவரை பார்த்து வாழ்த்தணும், அவருக்கு தேங்க்யூ, நன்றி ஐயா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எழுதியிருக்கார். குற்றம் செய்தவர்கள் பக்கல் பொறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும். சுவாமி இவ்வளவு நேரம் சொன்னீர், கதைக்கு வரலையேன்னா ஈஸியா சொல்லிடலாம். இப்போ பராசர பட்டர் எப்பவுமே கொஞ்சம் நல்ல அலங்காரங்கள் செய்துக்குவார் நல்லா. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய பகவான் இல்லையா, நம்ம அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா, அவருடைய கோயில் தான் இந்த சரீரம், இந்த ஆத்மா அப்படிங்கறதுக்காக தான் நன்னா அலங்காரம் பண்ணிக்குவார். நல்ல தோடாவா சங்கிலி நகைகள், கையில மோதிரம் எல்லாம் போட்டுக்கிட்டு பல பல பலான் இருப்பார். ஏன்னா பகவான் இருக்கக்கூடிய கோயில் இல்லையா. அதனால என்னதான் பெரியவர்கள் இருந்தாலும் 4 பேருக்கு அவரை பிடிக்காம இருக்குமே, அது போல பராசர பட்டருக்கு பிடிக்காதவர்கள் சில பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஒரு நாள் சபையில பராசர பட்டர் அடியார்கள் எல்லாம் உட்கார்ந்து அழகா உபன்யாசம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சபையில எழுந்தான், பராசர பட்டரை பார்த்து வசைபாட ஆரம்பிச்சிட்டான். என்னென்ன வார்த்தைகள் சொல்லக்கூடாதோ செவி சுடு சொல், கேட்பார் செவி சுடு சொல்னு சொல்றல, காதுல கீழ்மை வசவுகள், ரொம்ப தாழ்ந்த வார்த்தைகள்ல சிசுபாலன் அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவை பேசினா மாதிரி இவன் பேசுறான் இஷ்டத்துக்கு. எல்லாரும் குதிச்சுவா, ஏய் பிடிப்பா அவனை, யார்பா அது பராசர பட்டரை பார்த்து அப்படி சொல்லுவே, தடுக்குப்பா அவனை, நிறுத்துப்பா பேசாத அப்படிங்கிறார். பராசர பட்டர் என்ன பண்ணார் தெரியுமா? அமைதியா இருங்க எல்லாம், நீ பேசுப்பா அப்படின்றார். அவன் பேசுறான், எல்லாரும் முன்னாடி வசை பாடுறான், கண்டபடி திட்டுறான், என்னென்னவோ வார்த்தைகள்ல திட்டுறான். அவருடைய பெருமைக்கு குன்றும்படியாக காதுல கேட்க முடியாத இழி சொற்களால பேசுறான். அவன் பேசி மூச்சு விட்டு முடியல, அவனால மூச்சை விட்டு கோபம் தனிஞ்ச நின்ற உடனே பராசர பட்டர் என்ன பண்ணார்? தான் போட்டுக்கிட்டு இருந்த மோதிரத்தை கழட்டினாராம். அதுதான் இது மோதிரம் ஈந்தேனோ. அவர் போட்டிருந்த செயின் எல்லாம் போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, கழுத்துல போட்டிருந்தது போட்டார்னு போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல மோதிரம் ஈந்தேனோன்னு தான் போட்டிருந்த உயர்ந்த மோதிரத்தை கடிச்சு அவனுக்கு பரிசா கொடுத்தாராம். எல்லாரும் கேட்டாங்க, சுவாமி இது எங்களுக்கு தெரியாம போச்சே, உமக்கு புகழ்ந்து பேசினோம், எங்களுக்கு ஒன்னும் கிடைக்கல, உம்ம வசபாடினா பரிசு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அப்ப சொன்னார், அவன் எப்பேற்பட்ட காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமாப்பா? நான் தினப்படி பகவானிடத்துல திருவாராதனம் செய்த உடனே பகவானுடைய பெருமைகள், குணங்கள், கீர்த்திகளை எல்லாம் சொல்லி என்னுடைய தோஷங்கள், குற்றங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு அபராத க்ஷாமனம் கேட்கணும். ஆனா எனக்கு பகவானுடைய குணங்களை அனுபவித்து முடிக்கவே நேரம் பத்தல. அப்புறம் எங்க என்னுடைய தோஷத்தை நினைப்பது? நான் நினைக்காம என்னுடைய தோஷத்துக்கு வருத்தப்படாமே இருந்துட்டேன். ஆனா இன்றைக்கு சபையில எல்லாரும் முன்னாடி
நான் செய்ய விட்ட அந்த காரியத்தை இவர் செய்து முடிச்சிருக்காரே, என்னுடைய தோஷங்களை பட்டியலிட்டு இருக்காரே சபையில எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி, அப்ப எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கார். அதற்காக நான் உபகார ஸ்மிருதியாக பரிசாக என்னுடைய மோதிரத்தை கொடுத்தேன் அப்படின்னு பராசர பட்டர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதனால நீங்க ஸ்ரீவச்சன பூஷணம் இந்த சூர்ணிகையை அதன்படி நடந்தவர்கள் யார் அப்படின்னா பல பேரை சொல்லலாம். அதுல முக்கியமா சீதா பிராட்டியாரை எடுத்து பார்த்தோம். அடுத்தது பராசர பட்டர் தன்னை இகழ்ந்து சுடுசொற்களால அவமானப்படுத்தும்படி பேசினவனிடத்திலே அவர் காட்டின குணம் என்ன? பொறுமையாயிருந்தார். அடுத்தது அவனிடத்திலே கருணை காட்டினார், அவனை பார்த்து சிரித்தார், அவனிடத்துல ஆனந்தப்பட்டார், நான் செய்யாததை நீ செஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டா பத்தாது, அவன் உதவி செய்த காரியத்துக்கு அவனுக்கு பரிசும் கொடுத்தார், மோதிரத்தை கொடுத்தார் என்றது அழகான சரித்திரம். குற்றம் செய்தவர்கள் பக்கல் பொறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும் என்றபடி வாழ்ந்தார். அதத்தான் மோதிரம் ஈந்தேனோ பட்டரை போலே என்று பார்த்தோம். அடுத்தது 68வது வாக்கியம், திருமேனி காத்தேனோ கொடவரை போலே. திருமேனி காத்தேனோ கொடவரை போலே. பெரிய சரித்திரம். அடுத்த பதிவிலே அனுபவிப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.